இன்னைக்கு முடிவெடுங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் டெய்லி நல்லா ஜாம் பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை கூட போடலாம். நீங்கள் அனுப்பி விடலாம். அந்த வசனம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு கூட பேசும். அந்த நேரத்தில் இடைவிடும். ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். ஒருவேளை உங்கள் வீடு பெருசாக இருக்குமானா உங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்துங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிற நான் பிலீவர்ஸ்லாம் நான் கூட்டி வைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, தயவு செஞ்சு அந்த ஏரியாவில் இருக்கிற பிலீவர்ஸை கூப்பிட்றாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அவன் வந்தானா காரியமே கெட்டு போயிடும். அவன் வந்து வெட்டி கதை அடிச்சுட்டு நீ போடுற சிக்கனையும் கறி குழம்பையும் தின்னுபிட்டு ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் அனுப்பிச்சிட்டு போயிடுவான். இந்த வயலெல்லாம் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. நல்ல நான் பிலீவர் ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, உங்கள் சபையிலேருந்து ஊழியக்காரங்களை வர வைங்க, ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம். அதில் ஒரு ஆத்மா கிடைத்தால் கூட அதை கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். ஒவ்வொரு விசுவாசி வீடும் சுவிசேஷம் அறிவிக்கிற வீடாக மாறணும். ஒவ்வொரு வீடும் சபையாக மாறணும்.